காவேரி, விஜய் வந்து வண்டியில போயிட்டே இருக்காங்க. அப்ப காவேரி வந்து நெறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே வந்துட்டு, அவங்க பேரையும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே வராங்க. இது எல்லாம் பார்த்து விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னு ஒண்ணுமே புரியல. அடுத்து வந்து விஜய் வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. வேற வழி இல்லாம வந்து எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொன்னதால, இங்க சாரதா வந்து செம்ம டென்ஷனா இருக்காங்க. இங்க விஜயோட வண்டி வருது. அப்போ வந்து "உள்ள வாங்க" அப்படின்னோனே, "இல்ல, இல்ல நான் போறேன்" அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து போறாரு. காவேரி விட்டுட்டு. காவேரி உள்ள வந்தோனே சாரதா செம்ம கடுப்புல இருக்காங்க. காவேரி பார்த்து முறைக்கிறாங்க. "என்ன அம்மா இப்படி முறைக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க காவேரி. "என்னடி பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னோனே, "நான் என்ன பண்ணேன்?" அப்படின்றாங்க. "என்னதான் நினச்சிட்டு இருக்க உன் மனசுல?" "நான் ஒண்ணும் நினைக்கல. இன்னொரு விஷயமா, நானு எனக்கு இது மாப்பிள்ளைக்கு நீ பார்க்கணும்னு சொல்லியிருந்தல்ல, உனக்கு இப்போ வேலை மிச்சம். ஏன்டி நீயே பார்த்துட்டியா?" ஆமாம்மா, நானே பார்த்துட்டேன்னு சொல்ல முடியாது. இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம்ல நம்ம ஆன்லைன்ல, அதே மாரி விஜய் சாருக்கு ரிஜிஸ்டர் பண்ணோம்ல அம்மா, அப்பாவுக்கு, அதே மாரி எனக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேம்மா இன்னைக்கு" அப்படின்னோனே, "என்னடி சொல்ற?" "ஆமாம்மா, அவர் வந்து எனக்கு மட்டும் நீங்க வந்து பொண்ணு பார்ப்பீங்க. உங்களுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்கக்கூடாதுன்னு கேட்டாரும்மா. அதனால அவர் கேட்குறது நியாயம் தானம்மா. நீ தான் எனக்கு பார்த்துட்டு இருந்த. சரி, எனக்கு செட்டே ஆகல. சரி, அவர் பார்த்தாலும் செட் ஆகுதா பார்க்கலாம்" அப்படி சொல்லிட்டு போறாங்க கூலா. அத கேட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. காவேரியை பார்த்து சாரதா ஒண்ணும் புரியாம, "ஒரு நிமிஷம் நில்லுடி" அப்படின்னோனே, "என்னம்மா? என்னதான் நினச்சிட்டு இருக்க நீ? என்ன நினச்சிட்டு இருக்க? நான் தான் சொல்லிட்டேனேம்மா என்ன நினச்சிட்டு இருக்கேன். இங்க பாரு காவேரி, தேவையில்லாம வேலைலாம் பண்ணிட்டு இருக்க. எதுக்காக தேவையில்லாம விஜய் தம்பிக்கு வந்து பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லிட்டு திரிஞ்சுட்டு இருக்க. அது மட்டும் கிடையாது. எதுக்காக உன்ன வந்து மேட்ரிமோனியில வந்து உன்னோட வந்து எல்லாத்தையும் குடுத்த?" அப்படி சொல்லி கேட்டோனே, "அம்மா என்னம்மா தப்பு இருக்கு? நீ எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்க. நான் தானே வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ விஜய் தான் அப்படி சொல்றாரு. அதனால வந்து எதுக்காக தேவையில்லாம நீ மாப்பிள்ளை பார்த்து கஷ்டப்படணும்? அதுக்காக தான் இந்த மாரி போட்டு விட்டா ஈஸியா கிடைக்குமா, அதனால தான் போட்டு விட்டேன். உன் நல்லது தானே செஞ்சிருக்க. நீ இதுக்கு நினச்சு சந்தோஷப்படணுமா. அத விட்டுட்டு இவ்வளோ நாள் சந்தோஷம் தானே பட்ட. இப்போ என்னம்மா ஒரே ஓவரா பண்ற?" அப்படின்றாங்க. "நீ எதுக்காக இப்படிலாம் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். விஜயை நான் எப்படியா கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த அம்மு அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு தானே பிளான் பண்ற. அது மட்டும் நடக்காதும்மா. நான் அவரை மட்டும் எக்காரணம் கூட கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதுக்காக தான் இந்த மாதிரி மேட்ரிமோனியில என் பேரை கொடுத்துருக்கேன். இப்போ பார், அவரோட நல்ல மாப்பிள்ளையா, அதே டைமில் யாரையும் கல்யாணம் பண்ணாதவரா, யாரையும் விரும்பாத ஒரு மனுஷனா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் பார். அப்போ தான் உனக்கு தெரிய போகுது" அப்படின்னோடனே, "இங்கே பாரு காவேரி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுடி. நான் சொல்கிறத கேட்காம நீ பாட்டுன்னு உன் முடிவு எடுக்காத காவேரி" அப்படின்னோடனே, "என்னம்மா சொல்கிற? முதல்ல உன் பேரை நீ கொடுத்துருக்கல்ல, அதை முதல்ல நீக்கிடி" அப்படின்னோடனே, "என்னம்மா சொல்கிற? ஏம்மா உளர்ற? ஏம்மா அவ்வளோ பண்ணோம்? நான் சொல்கிறது கேளு. முதல்ல அதில் டெலீட் பண்ணுவல, அதை பண்ணு முதல்ல. முதல்ல அழிச்சிடு அதெல்லாம். அதே மாதிரி விஜய் தம்பிக்கு கொடுத்துருக்கல, அதையும் அழிச்சிடு" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீ என்னம்மா சொல்கிற? ஏம்மா இவ்வளோ பண்ணோம்?" "இங்கே பாரு காவேரி, உனக்கு ஒரு சில விஷயங்களை என்னால் சொல்ல முடியும், ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியாது. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. இப்போ உனக்கு கல்யாணம் வேணாம் காவேரி" அப்படின்னோடனே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. "ஏம்மா?" "ஏன்னா உனக்கு நேரம் சரியில்லையாண்டி. இப்போ தான் நான் பார்த்தேன். உனக்கு எப்படி இருக்குது, எதனால் நீ கல்யாணம் வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு, உனக்கு இப்போ நேரம் சரியில்லையா. கல்யாணம் பண்ணாலும் கூடி வராதான், சரியும் வராதான். அதனால இப்போ நான் கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் உனக்கு கிடையாது. அதனால் ஃபோட்டோவை அழிச்சிடு." "சரி, ஏன் ஃபோட்டோவை இந்த காரணம் சொல்லி அழிக்க சொல்லி?" "சரி, அம்மா அப்பா ஃபோட்டோ எதுக்கு அழிக்க சொல்கிற?" "அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அவருக்கும் நான் பார்த்தேன்டி." "என்னம்மா சொல்கிற? அவருக்கும் நேரம் நல்லா இல்லையா, அதனால் அவர் ஃபோட்டோவை அழிச்சிடு" அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு காவேரி வந்து, "என்னம்மா நீ நினச்சிட்டு இருக்க? நீ சொல்கிறத நம்புற மாதிரி இல்லை. நீ எனக்காகவோ வந்து பொய் சொல்கிறேன்னு தோணுது எனக்கு. அவரே என்னையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்ணுறேன்னு புரியுது எனக்கு" அப்படின்றாங்க. "அதெல்லாம் இல்லை காவேரி, நான் உண்மையை தான் சொல்கிறேன். உனக்கும் சரி அந்த தம்பிக்கும் சரி நேரம் நல்லா இல்லையா, அதனால் இப்போ எதுவும் பண்ணக்கூடாதான். கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் ஒத்தி வை, அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அது கேட்டுட்டு காவேரி யோசிக்கிறாங்க. "என்ன ஏன் இப்படி சொல்கிறாங்க அம்மா? ஒரு வேளை அம்மா சொல்கிறது உண்மையா? சரி, எனக்கு தான் பார்த்தாங்க. அவரோட விஷயம்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியும்? அவருக்கு எப்படி இவங்க பார்ப்பாங்க? ஒன்றும் புரியலையே. இது நம்பர் தான் வேணாமா?" அப்படி சொல்லிட்டு காவேரி குழப்பமடைகிறாங்க. வந்து விஜய் வந்து மனசு ரொம்ப சரியில்லாமல் வந்து வண்டி ஓட்டிகிட்டே வராரு. ஓட்டிகிட்டு வரும்போதே வந்து காவேரி வந்து இந்த மாதிரி சொன்னது, நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன்னு சொன்னது, நீங்கள் எனக்கு மாப்பிள்ளை பாருங்கன்னு சொன்னது, அதுக்கப்புறம் காவேரி வந்து ஒரு பொண்ணை கூட்டு வந்து காட்டினது, எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்த்துட்டு செம்ம கடுப்பாகிறார் விஜய். ஏன் காவேரி இப்படி நடந்துக்கிறா, இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறா, இவளை இப்படி நம்ம சரி பண்ணுறது, எல்லா உண்மையும் சொல்லிடலாமா, சொன்னால் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஒரே குழப்பத்திலே வண்டி ஓட்டிட்டு வர